வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மயிலு வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, சகல இங்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்க சின்னத்தையோட அதிகாரம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதனால அத்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. என்ன சகல பண்றது? நீங்க வேற இந்த வீட்டுல இல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எவ்வளவு நாள் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள பத்தி அத்தைக்கிட்ட நிரூபிச்சு வீட்டை விட்டு துரத்த தானே போறோம். அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல சகல, இங்க பயங்கரமான பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள சிசிடிவியை ஃபிட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அந்த சிசிடிவியை ஃபிட் பண்ணது. அத்தை எதுக்காக அதை எடுத்தாங்க? அப்ப மயிலு சொல்றாரு, சகல, இது எல்லாத்துக்குமே காரணம் சின்னத்தை தான். அவங்கதான் இந்த சிசிடிவிய எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி சிசிடிவிய எடுத்துட்டாங்க. அத்தையும் சின்னத்த சொன்னதோட சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சகல பண்றது? வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலுமே நமக்கு தெரியாதே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இருக்கட்டும், அந்த சந்திராவுக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவங்களை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் வீட்டுல உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். மயில சொல்றாரு, ஆமா சகல, கண்டிப்பா இந்த சிசிடிவி எடுத்ததுனால சின்னத்த கண்டிப்பா அந்த சிவனாண்டிய பார்க்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது அத்தை கிட்ட நம்ம காமிச்சு கொடுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சோ இப்போதைக்கு நான் எந்த விதத்துல ப்ரூவ் பண்ணாலும் அத்தை நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா நம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு, சரிங்க சகல, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்கிட்ட போன் பேசுற மாதிரி பேசுங்க. அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அது சரின்னு சொல்லுங்க. அப்ப கண்டிப்பா அந்த வில்லி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட, அடுத்து நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கறத பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். சோ அதை வச்சு அதை கொண்டு போய் சிவனாண்டி கிட்ட சொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த விஷயத்துலதான் அவங்கள நம்ம சிக்க வைக்க போறோம். அப்ப மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, கண்டிப்பா அவங்க சிக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ சொல்றாரு, சரிங்க சகல, போயிட்டு அந்த சந்திராவை எப்படியாவது நீங்க பேசுறத கவனிக்க வைங்க. அப்ப மயில சொல்றாரு, சரிங்க சகல, நான் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு நேரா சந்திரா போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மயிலு நைஸா அந்த இடத்துல போய் நின்னுட்டு, சொல்லுங்க சகல, இந்த இடத்துல யாருமே இல்ல, சொல்லுங்க நம்மளோட பிளான் அடுத்து என்ன? எப்படியாவது ரேவதி கூட உங்களை வாழ வைக்கணும். அப்புறம் சிவகாமி பாட்டியோட இறப்புக்கு யாரு காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அது எல்லாத்துக்கும் நீங்க பிளான் வச்சிருக்கீங்கல்ல, நம்மளோட அடுத்த பிளான் அதான். எப்படியாவது அந்த சிவனாண்டியை முத்துவையும் சிக்க வைக்கணும் அத்தை கிட்ட, அதானே உங்க பிளான் அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லி இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு நைஸா வில்லி அந்த பக்கத்துல போறாங்க. அப்ப மயில நினைக்கிறாரு, ஆகா, சின்னத்தை நம்ம பக்கத்துல வந்துட்டாங்க, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேக்குறதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சொல்லுங்க சகல, சரிங்க சகல, நான் பாத்துக்கிறேன். சரி, உங்களை நேரடியா பாத்துட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் வில்லி இத பாத்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, முத்து மாமா மாட்ட போறாரே, அவர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணுமே அப்படின்னு நம்ம வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் அந்த சிவனாண்டிக்கும் நம்ம சந்திராவுக்கும் கல்யாண நாள். அப்ப வில்லி நினைக்கிறாங்க, நாளைக்கு வேற நமக்கு கல்யாண நாள். சோ கண்டிப்பா நம்ம அவரை போய் பார்த்துட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வரலாம். இப்பதான் வீட்டுக்குள்ள சிசிடிவி இல்ல, நம்ம எங்க போனாலும் அக்கா காரிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ நம்ம போயிட்டு அவரை பார்த்து கல்யாண நாள் கொண்டாடிட்டு வந்துடலாம் அப்படின்னு நேரா வில்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல, இங்க ஒருத்தவங்க மாட்ட போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நம்மளோட அடுத்த பிளான நீங்க சரி பண்ணுங்க. நாளைக்கு அந்த சந்திராவுக்கு சிவனாண்டிக்கும் கல்யாண நாள். சோ ரெண்டு பேருமே சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வீட்டுல. சோ அவங்களை எப்படியாவது வசமா அத்தை கிட்ட சிக்க வைக்கணும்.
அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க சகல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை வில்லி நினைக்கிறாங்க, அக்கா காரி எங்கேயாவது ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா நம்ம போய் அவரை சந்திக்கலாம். ஆனா அக்கா காரி எங்கேயும் போற மாதிரி இல்லையே, சோ நம்ம தான் அவளை எங்கேயாவது வெளியில அனுப்பணும் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, அக்கா, செங்கல் சூளையில உன் மாப்பிள்ளதான் எல்லா கணக்கையும் பாத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த கணக்கெல்லாம் நீதாக்கா பாக்கணும். எல்லாருக்கும் போயிட்டு சம்பளம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வில்லி அவங்க அக்கா போனதோட, சரி நம்ம அடுத்து நம்ம புருஷன் வீட்டுக்கு போயிட்டு கல்யாண நாள கொண்டாடலாம் அப்படின்னு. அப்போ சிவனாண்டி நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போன் அட்டென்ட் பண்ணி, என்னங்க, நான் கிளம்பிட்டேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். அவரு சொல்றாரு, இங்க பாருமா, இங்க எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு, வா கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்ல, வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த குடும்பம் பிரிஞ்சதுனால இப்ப நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். சோ அத கொண்டாடுறதுக்காக தான் இப்ப கேக் வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அதனாலதான் இவ்வளவு விமர்சையா பண்ணிருக்கேன், வா. அப்ப வில்லி சொல்றாங்க, சரிங்க, ஆனா இந்த விஷயம் அக்கா கரைக்கு தெரியக்கூடாது, கொஞ்ச பேரை தானே கூட்டிருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, கொஞ்ச பேரை தான் கூப்பிட்டிருக்கேன், நிறைய பேரை கூப்பிட்டா நம்ம மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஈஸ்வரி கிட்ட, அதனால கொஞ்ச பேரை தான் கூப்பிட்டிருக்கேன். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரிங்க, அக்காக்காரையும் இப்ப செங்கல் சோலைக்கு போயிட்டா, நான் தான் அனுப்பி வச்சேன், அவ திரும்பி வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்துட்டு கல்யாண நாளையும் கொண்டாடிடலாம். அந்த டிரைவர் பையலோட பிரச்சனை கூட இப்ப இல்ல, நம்ம ரொம்ப சந்தோஷமா கல்யாண நாளை கொண்டாடலாம். அவர் சொல்றாரு, சரி சந்திரா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, சரிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மயிலு இதையெல்லாம் பார்த்துட்டு, ஆகா, ஆடு தானா வந்து சிக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மயிலு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, என்னாச்சு, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, சகல, சின்னத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண நாள அந்த சிவனாண்டி கூட கொண்டாடுறதுக்காக கிளம்ப போறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சூப்பர், அப்ப நான் சொன்னது இப்ப நடக்க போகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அத்தைக்கு போட்டோவையும் லொகேஷனை மட்டும் அனுப்பிவிட்டா போதும், அவங்க நேரா அந்த இடத்துக்கு போயிருவாங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வில்லி இருக்கிற இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப வில்லி வந்துட்டே நேரா சிவனாண்டியோட இடத்துக்கு போறாங்க. சிவனாண்டி ஒரு இடத்துல செம்ம சூப்பரா பார்ட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இத பாத்துட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, பார்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, என்னங்க இவ்வளவு அற்புதமா பண்ணிருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இங்க பாரு சந்திரா, இந்த கல்யாண நாள் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா, இத்தனை வருஷமா அந்த ஈஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, அதோட ஈஸ்வரிக்கு மட்டும் தலைவர் பதவி போயிட்டுன்னா அடுத்து நான் தான் தலைவர் பொறுப்புல இருக்க போறேன். இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சேர்த்து கொண்டாடணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இனிமே என் புருஷனுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, என் அதிர்ஷ்ட தேவதை நீ இருக்கும் பொழுது இனிமே எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே இனிமே நடக்க போகுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிங்க, சீக்கிரம் நம்ம பார்ட்டியை கொண்டாடலாம். அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, சரி வா கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு வராங்க. அப்போ முத்து காளியம்மா அந்த இடத்துக்கு வராங்க. முத்து ரெண்டு பேருக்கும் மோதிரத்தை கொடுத்து போட்டுக்க சொல்ல, ரெண்டு பேருமே மோதிரம் போட்டுக்கிறாங்க. காளியம்மா இத பாத்துட்டு, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையான ஜோடியா இருக்கீங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நேரம் தான் கிடைக்கல. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, எங்களை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா சந்தோஷம், என் அக்காவை ஜீரோ ஆக்கணும், என் புருஷனை நான் இந்த ஊருக்கு நம்பர் 1 ஆக்கி தலைவனாக்கணும், என் அக்காக்காரி என் புருஷனுக்கு கீழே இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, இந்த அளவுக்கு புருஷன் மேல பாசமா இருக்கிற ஒருத்தியை நான் பார்த்ததே கிடையாது, தான் புருஷன் நம்பர் 1 வரணும் அப்படிங்கறதுக்காக நீ நிறையவே முயற்சி பண்ற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, இது இப்ப உள்ள கனவு இல்லத்த, நான் எப்போ அந்த வீட்டுக்கு போனனோ அப்பையில இருந்தே அக்கா கறி எப்படியாவது ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். இடையில அந்த டிரைவர் பையன் வந்ததுனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அவனையும் வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இந்த கல்யாண விழா எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி, கூடிய சீக்கிரம் அக்கா காரிய ஜீரோ ஆக்க போறோம். அப்ப காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே, கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்றாங்க.
அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் கேக் வெட்டுறாங்க. ரெண்டு பேரும் சூப்பரா கேக் வெட்டி முடிச்சதோட அப்போ அந்த காளியம்மா சொல்றாங்க, ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருக்காருல்ல, இத பார்த்துட்டு ஆகா குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா, உங்க எல்லாருக்கும் இப்ப வைக்க போற ஆப்பு அப்படின்னு அவரு நேரா அத்தைக்கு போன் பண்றாங்க. அத்தைக்கு வந்து போட்டோ அனுப்புறாங்க. போட்டோவையும் அனுப்பி லொகேஷனையும் அனுப்புறாங்க. அப்ப ஈஸ்வரி என்ன இது ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு மெசேஜ பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன இது சந்திரா அந்த சிவனாண்டி கூட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவ கண்டிப்பா வந்து இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி பண்ணுவா அப்படின்ட்டு நேரா அந்த லொகேஷனை பாக்குறாங்க. பாத்துட்டு இந்த இடத்துலதான் அவ இருக்காளா, நான் விட மாட்டேன் இப்பயே போறேன் அப்படின்னு நம்ம சந்திரா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா சந்திராவோட போட்டோவை பார்த்துட்டு இவ எதுக்கு இந்த சிவனாடி கூட இருக்கா, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு நேரா அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம வில்லி அவங்க புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா கேக் வெட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம். ஏய் சந்திரா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சந்திரா அவங்க அக்காவை பார்த்ததும் பேரதிர்ச்சியில ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி ஈஸ்வரிய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு சந்திராவை ஓங்கி அறையிறாங்க. ஏட்டி என்னடி நடக்குதுங்க, அப்ப இத்தனை நாளும் நீ இவன் கூட தொடர்புல இருந்தியா, இவன் கூட தொடர்புல இருந்துகிட்டுதான் எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா, இவர் வந்து கல்யாணத்துக்காக என்ன கூப்பிட்டாரு கல்யாண நாள் அப்படின்னு, ஆனா நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன், இவருதான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இந்த வீடியோவை பாருடி அப்படின்னு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோல சந்திரா கேக்க வெட்டி நம்ம சிவனாண்டிக்கு ஊட்டுறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அக்கா காரிக்கு இந்த வீடியோ எப்படி கிடைச்சிச்சு, கண்டிப்பா அந்த டிரைவர் பையலோட வேலையாதான் இருக்கும் போல, இவர்கிட்ட அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், ஆனா இவர் கொஞ்சமாவது கேட்டாரா, இப்போ பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம மயில் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அத்தை பாத்தீங்களா அத்தை உங்க தங்கச்சியோட நாடகத்தை, நீங்க என்ன சொன்னீங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு எந்த விதத்திலயும் துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்க நேர்மையாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கல்ல, கடைசியில பாத்தீங்களா எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க உங்க கூடவே இருந்துகிட்டு, இங்க பாருங்கத்த அவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பல வகையில ஆபத்து வந்ததுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம் தான் தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இவ இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல மாப்பிள்ள, நீங்க மட்டும் போட்டோ அனுப்பாம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இவளை பத்தின உண்மையே தெரிஞ்சிருக்காது, இவ இத்தனை நாளும் எனக்கு நேர்மையா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தை இதுக்கு மேலயும் இவங்க இந்த வீட்டுல இருக்கணுமா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு மேலயும் இவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு காலம் யோசிக்காத, நீ எப்போ இவன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு இவன் கூட கல்யாண நாளை கொண்டாடி என்ஜாய் பண்ணியோ, இனிமே உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, இவன் கூட வாழணும்னு நினைச்சியல்ல, இவன் கூடயே சந்தோஷமா வாழுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சோ இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாள் இவங்களை பத்தின உண்மைய அத்தை கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன், இப்போ நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, ச்சே இவங்கிட்ட இப்படி வசமா சிக்கிட்டமே, அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த பார்ட்டி எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், ஆனா கொஞ்சமாவது கேட்டீங்களா, பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு, அக்கா கண்டிப்பா என்ன மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு அவரு சொல்றாரு, என்ன மன்னிச்சிருமா, இந்த கல்யாண நாளை கொண்டாடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.